நிறைய பேர் முதியோர் பென்ஷன் வாங்காம இருந்தாங்க. எத்தனையோ முறை எழுதி போட்டோம், யாருக்கும் கிடைக்கல. துரைமுருகன் ஐயா வந்து முதியோர்களுக்கு 1000 ரூபாய் பென்ஷனை அவங்க வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது 100 நாள் திட்டத்தை இங்க வந்து அது வாங்கி கொடுத்ததுனால நிறைய பேர் பெண்கள் வந்து வீட்டுல இருந்தாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி வீட்டுல இருந்தாங்க. இப்போ 100 நாள் திட்டத்துல போயிட்டு அதுல வர்ற வருமானத்தை வச்சு எவ்வளோ அவங்களுக்கு சாப்பிடுற சாப்பாடு கூட இல்லாம மற்ற வேலைங்களுக்கு போக முடியாம இருந்தவங்களுக்கு இந்த 100 நாள் திட்டம் வந்து அதுல வர்ற வருமானம் நிறைய பயனுள்ளதா இருந்திருக்குது. நாங்களே காதால கேட்கிறோம். வந்து இந்த 100 நாள் வேலை இல்லைன்னா அவ்வளவுதான், நான் ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கிட்டு இருந்தேன், அது என்னால திருப்பி கொடுக்க முடியல, இந்த வருமானத்தை வச்சு நான் அந்த கடனை கொடுத்தேன். எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அதை நாங்க காதால கேட்டிருக்கோம். துரைமுருகன் ஐயா அவங்க பல்லாண்டு வாழணும். இன்னும் வர்ற தேர்தல்ல அவங்கதான் வந்து இந்த தொகுதியில எம்எல்ஏவா வரணும்னு நாங்க விரும்புறோம். எங்க ஓட்டெல்லாம் அவங்களுக்கு தான் போடுவோம்.